சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? ஒண்ணாவ தைரியமா இருங்க. சுந்தரி ரொம்ப டென்ஷனா இருக்கா, தனியாவும் இருக்கா. போய் பேசலாமா? ஐயோ பாவம் சுந்தரி ரொம்ப அழறா. குழந்தைக்கு இப்படி ஆனதும் ரொம்ப ஃபீல் பண்றா. நம்ம போய் பேசுவோம். சுந்தரி அக்கா, கவலைப்படாத சுந்தரி, தமிழ் சரியாயிடுவா. ஏன் சுந்தரி, டாக்டர் தான் அந்த மாஸ்டர் கூட்டிட்டு வந்த உடனே பாப்பா கண்ணு முழிச்சிருவான்னு சொல்றாங்களே, அவருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்ல. இல்லக்கா, அவன் வரக்கூடாது. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. தெரியும். அந்த மாஸ்டர் தான் உன்னோட. உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? இப்பதான் அப்பதான் சொன்னாங்க. பெரியவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா இப்ப குழந்தைக்காக பாத்துட்டு போறதுல தப்பு இல்லையே. தமிழுக்காக வர சொல்லு சுந்தரி. அக்கா ப்ளீஸ், அவனை என் பொண்ணு பக்கம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். இத்தனை நாள் அவன் பழகினதுக்கு இவன் இப்படி வந்து படுத்து கிடக்குறான். தயவு செஞ்சு அவனை பத்தி யாரும் பேசாதீங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? அவர் வந்தாதான் தமிழ் நல்லா ஆவான்னு சொல்றாங்க. நீ புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைய புள்ளைகிட்ட காட்டிட்டு இருக்க. அவனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுக்கா. அவனெல்லாம் புருஷன் சொல்றதுக்கு எனக்கு வாயே வராது. இனிமேல் நான் சொல்லவும் மாட்டேன். அப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் தான் சொல்லிருப்பாங்க. அதை வச்சு நீங்க பேசாதீங்கக்கா. போங்கக்கா. என்ன சுந்தரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் குழந்தைக்காக நீ விட்டு கொடுத்து போக மாட்டியா? விட்டு கொடுத்து போறதா? நானா? நான் எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருக்கேன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு? சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லாம இருக்க அதை விட கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. என்ன கன்றாவி இது? இல்லங்க, புது புடவை அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன கருமமோ பண்ணி தொலை, ஆனா 4 அடி தள்ளியே வா. ஏங்க என்னாச்சு? பிடிக்கல. இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீ வச்சது பிடிக்கல. சாரிங்க, நீங்களா குடுக்கறதுக்கு முன்னாடி நானே நீங்க வாங்கி வச்ச நெக்லஸ பாத்துட்டேன். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்ன உன் புத்தியில உரைக்காது. என் விஷயத்துல எதுவும் தலையிடாதான்னு சொல்லிருக்கேன்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, பாரு. இந்த 2 மூஞ்சிக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? உன்ன மாதிரி மூஞ்சி எல்லாம் என் கம்பெனில வேலை செய்யறதுக்கு கூட எடுக்க மாட்டேன். நான் அனு மேல வச்சிருக்கிறது காதல், உன் மேல எனக்கு இருக்கிறது பரிதாபம். நல்லபடியா எக்ஸாம் எழுது.
இங்கதான் இந்த ரைட்டு தான் காட்டுது. அவன் என்ன தண்ணி எங்க கொண்டு வந்து சென்னையில அனாதையா விட்டு இன்னொருத்தியோட போயிட்டான். என் நேரம் அவங்க வீட்டுக்கே நான் வேலைக்கு போய் என் கண்ணு முன்னாடி அவங்கள கொஞ்சறதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்தி அவங்கள புள்ளைய காப்பாத்தி நான் விட்டு கொடுத்து என்ன படிக்க கூட விடாம முன்னேற விடாம வேலை பார்க்க விடாம எங்க போனாலும் துரத்தி துரத்தி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணப்பதான் அவனோட ஆசை பொண்டாட்டிக்காகவும் அவங்க வயித்துல இருந்த குழந்தைக்காகவும் பொறுத்து போய் இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன்க்கா. ஒரு வழியா என் வாழ்க்கைய விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டான்னு நான் நிம்மதியா இருந்தேன்க்கா. திரும்பவும் என் பொண்ணு மூலமா பிரச்சனைய ஆரம்பிக்கிறான். இன்னும் நான் எதற்கா விட்டு கொடுக்க? இன்னும் என்கிட்ட என்ன இருக்கு? என் குழந்தை மட்டும்தான். அதையும் நான் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் எப்படி உசுரோட இருப்பேன்? இல்லம்மா, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாத. சாரி சுந்தரி, நான் குழந்தைக்காக தான் சொன்னேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, குழந்தைக்கு எது நல்லதுன்னு உனக்கு தோணுதோ அதையே நீ பண்ண. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்லக்கா, நீங்க போங்க. தமிழுக்கு வேற திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு. இத கேட்டா கார்த்தி எப்படி துடிச்சு போவான்? ஐயோ, நம்ம அவசரப்பட்டு வேற கார்த்திய கூட்டிட்டு வேற போயிட்டு இருக்கோமே. இவனை அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாமா வேண்டாமா? தமிழ் உன் குழந்தைதான் சொன்னா கார்த்திக் அமைதியா இருப்பானா? அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதனால சுந்தரி என் பிள்ளைக்கு பிரச்சனை கொடுத்துட்டான்னா சும்மாவே அவ கோவத்துக்கு அளவே இருக்காது. இப்ப தமிழ் வேற முடியாம இருக்கா. இப்ப என்ன பண்றது? இவன்கிட்டயே உண்மையை சொல்லி கூட்டிட்டு போலாமா? தமிழுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கார்த்திய கூட்டிட்டு போனாலும் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் பார்த்துட்டு தமிழ அவன் குழந்தைதான் தெரிஞ்சுப்பான். ஆனா இவனை அவங்க தமிழை பார்க்கவே விட மாட்டாங்களே. ஐயோ கடவுளே, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே.